இந்த ஆம்னி பஸ்ஸுடைய அராஜகம் இருக்குது, தலைவிரிச்சு ஆடுது. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, ஏதோ ஒரு இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் வாங்கினா 3 மாதமோ 6 மாதமோ ஏதோ ஒன்று வாங்கினாங்க, ரைட். ஆனால் ஆம்னி பஸ்ஸில் வந்து கோயம்பேடில் ஏகப்பட்ட ஏரியாவில் ஷெட்டு, ஏகப்பட்ட லக்கேஜ் ஏற்றுறாங்க, ஏகப்பட்ட போக்குவரத்து டிராஃபிக்கு இப்போ ஆம்னி பஸ்ஸால் தான். அது இல்லாத போரூர் டோல்கேட், ஐயா 6 மணிக்கு மேலே ராத்திரி 11:30 மணி வரைக்கும் என்ன டிராஃபிக்கு, என்ன பஸ்ஸு, ஆம்னி பஸ்ஸுங்க வரிசையா. காசு போட்ட அது விழா காலத்தெல்லாம் டபுள் டைம் 2 டைம்ஸ் காசு. கேளம்பாக்கம் போய் யார் ஏறுறாங்க, எல்லாம் ஏழை பாலுங்க தான் கேளம்பாக்கம் போய் ஏறுறாங்க அரசு பஸ்ஸுக்கு. 2000 ரூபா 2500 கொடுத்தாவோட சீட்டு கிடைக்குதா, ஏறணுமா பறந்தோமா அப்படின்னு போகிறாங்க. இந்த கொள்ளை அடிக்கிறாங்க இந்த ஆம்னி பஸ் ஓனர்ஸுங்க. விழாக்காலங்கள், கவர்மெண்ட் லீவு நாள், விழாக்காலங்கள்லாம் வந்து 2 டைம்ஸ். ஃப்ளைட்டில் தான் அப்படி இருக்குது, 5 மடங்கு 6 மடங்கு ஃப்ளைட்டில். அரசாங்க பஸ்ஸில் அது கிடையாது. கூடுதலாகவும் பஸ்ஸு விட்றாங்க, விழா காலத்தெல்லாம் கூடுதலாக ஏகப்பட்ட பஸ்ஸு விட்றாங்க. ஆனால் ஆம்னி பஸ்ஸுங்க பண்ணுற அராஜகம் கொஞ்சம் நெஞ்சமான அராஜகம் இல்லை. அதில் வந்து அதர் ஸ்டேட் பர்மிட்லாம் டைப் பண்ணி ரத்து பண்ணாங்க, டேக்ஸ் எல்லாம் கட்டணும் கொள்ளணும்லாம் பண்ணாங்க. அது கோர்ட்டு மூலிமாலாம் நிறைய நடைமுறை வந்தது. ஆனால் கட்டணம் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டு எடுக்கிறாங்க. அது வந்து அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்குது. பஸ் ஓனர்கள்லாம் போக்குவரத்துறை அமைச்சரை போய் பார்த்துட்றாங்க போல இருக்குது. ஆர்டிஓங்களுக்கெல்லாம் மாதமான கப்பம் கட்டிடுறாங்க போல் இருக்குது. எஃப்சி ஆச்சா இல்லையா, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா. ஆனால் ஆம்னி பஸ்ஸு பூரா ரதம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஏசி கோச்சு, ஸ்லீப்பிங் பெட்டு, எல்லா சலுகையும் வச்சுட்டுருக்காங்க, ரதம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கட்டண கொள்ளை. சென்னை மாநகரத்தில் தலைநகரில் இந்த கொள்ளை நடக்குது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம்.